ஃபஸ்ட் டைம் கியர் வண்டி ஓட்டுறப்ப நமக்கு இருக்க ஒரே ஒரு கொஷின், எதுக்கு இந்த கியரு? ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே போகிற மாதிரியும் பிரேக் அடிச்சு நிற்கிற மாதிரியும் ஸ்கூட்டி மாதிரி ஈஸியாக இருக்கலாமே, எதுக்கு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் பின்னாடி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு சயின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கியருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த கியர் எதுக்குன்னா டார்க்கை வேரி பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு கியரில் அதிகமான டார்க் கிடைக்கும். ஸோ நம்மளால் ஒரு கம்மியான ஸ்பீடில் அதிகமான டார்க் அச்சீவ் பண்ண முடியும். அப்படியே சக்ஸஸிவ் கியர்ஸ் மாற்ற டார்க்கு குறையும், ஆனால் ஹையர் ஸ்பீட்ஸ் போக முடியும். ஸோ இதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டார்க்னா ஆக்சுவலி என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோக்கெல்லாம் அதிகமாகுதோ நம்ம லெஸர் ஃபோர்ஸ் கொடுத்தாலே அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை ஒரு ஸ்பேனர் வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்பேனர் எவ்வளோ லென்த் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளால் டார்க்கை அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பேனர் அப்படியே ஒரு கியராக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படியே போக போக கியர்ஸ் சின்னதாகும் அண்ட் ஆர்பிஎம் அதிகமாகும், விச் இஸ் ஸ்பீடு. ஸோ அதனால் ஃபஸ்ட் கியர் லோவான ஸ்பீடில் அதிக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஒரு ஸ்லோப்லேயோ ஒரு மவுண்டன்லேயோ ஏறுறப்ப அப்படியே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக நம்ம அடுத்தடுத்த கியர் போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம்.